ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் சொந்தங்களை இழந்த குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது சமூக வலைதளங்களில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பல விலைமதிப்பற்ற உயிர்களை பறித்த காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாத தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து வேதனை அடைந்ததாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலால் தாம் மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதேபோல் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நமது நாட்டின் உணர்வை ஒருபோதும் உடைக்காது என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலையும் காயமடைந்தவர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இந்த உதவி மையம் 24 மணி நேரமும் செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்பு கொள்ள 01214193300 மற்றும் 9289516712 என்ற எண்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அஃப்தாப் ரசூலை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு அனுப்பி தேவையான ஒருங்கிணைப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. மாநில உளவுத்துறை, தீவிரவாத தடுப்பு பிரிவு, கியூ பிரிவு, ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகள் உஷார்படுத்தப்பட்டு கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகப்படும்படியான நபர்கள் சமூக வலைதள பதிவுகளையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீதான தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து விழிப்புடன் இருக்க டெல்லி காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா தலங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.